வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்ஐபியில் எப்படி முதலீடு செய்யறது, அதில் ரிஸ்க் அதிகமாக கம்மியாக, அதில் எப்படி அதிகம் லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் முதலீடு சம்மந்தமான தகவல்களை மேலும் மேலும் தெரிஞ்சுக்க முடியும். நாம் எல்லாருமே கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு லட்சக்கணக்கில் இப்போ கையில் பணம் இருக்கணும்னா தேவையில்லை. மாதம் வெறும் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் வச்சு உங்களால் ஒரு மிகப்பெரிய சொத்தை உருவாக்க முடியும். அது எப்படின்னா அதுதான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க. இன்னைக்கு வீடியோவில் எஸ்ஐபி பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன குழந்தைக்கு புரியிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எஸ்ஐபின்னா என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐபிங்கிறது ஒரு ஸ்கீம் கிடையாது, அது ஒரு முதலீடு செய்யும் முறை. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசியை மொத்தமாக விலை கொடுத்து வாங்குறது லம்சம். அதே அரிசியை மாசம் 5 கிலோவா வாங்குறது எஸ்ஐபி. மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்படி மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யறதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. இப்போ எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிச்சதும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூனிட்ஸ் தருவாங்க. மார்க்கெட் ஏறி இருக்கும்போது உங்களுக்கு கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் இறங்கி இருக்கும்போது அதே பணத்தை அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும். இதனால என்ன லாபம்னா, நீங்கள் நீண்ட காலத்தில் முதலீடு செய்யும்போது உங்களோட சராசரி வாங்குதல் விலை, அதாவது ஆவரேஜ் காஸ்ட் குறைஞ்சிடும். இதைத்தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 3 சூப்பரான நன்மைகள் என்னன்னா, ஏன் எல்லாரும் எஸ்ஐபி பண்ண சொல்கிறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்ங்க. மாதம் 5ஆம் தேதியான ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ல இருந்து பணம் இன்வெஸ்ட் ஆகிடும். அதனால தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறையும். காம்பவுண்டிங், இதுதான் உலகத்தோட 8வது அதிசயம். நீங்கள் போடுற பணத்துக்கு வட்டி, அந்த வட்டிக்கு ஒரு வட்டி அப்படின்னு உங்கள் பணம் மலை மாதிரி வளரும். டென்ஷன் இல்லைங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஏறுதா இறங்குதான்னு நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு. முதலீடு செய்யும் போது கவனிக்க வேண்டியவை, அதாவது செக்லிஸ்ட் என்னன்னா, நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கும் போது 2 விஷயத்துல கவனமாக இருங்க. டைரக்ட் பிளான் அப்புறம் ரெகுலர் பிளான். எப்பவுமே டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணுங்க. ஏஜென்ட் மூலமாக போகிற ரெகுலர் பிளான்ல கமிஷன் அதிகமாக இருக்கும், உங்கள் லாபம் குறையும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, உங்கள் பணத்தை நிர்வகிக்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுக்கிற கட்டணம் தான் இது எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளவு நல்லது. கடைசியாக ஒரு சின்ன கணக்கு, நீங்கள் மாதம் 2000 ரூபாய் 15% வட்டி மாதிரி ஒரு நல்ல ஃபண்டில் 20 வருஷம் முதலீடு செஞ்சால் நீங்கள் போடுற 4.8 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 30 லட்சமாக வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிக்காமல் இன்றைக்கே உங்கள் எஸ்ஐபி ஆரம்பிங்க. இது பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.